ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, நானும் அதை சொல்ல போகிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த வீடியோ முதல்ல பார்க்குகின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் மற்றவங்க வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம். அதே நேரம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணணுன்றாங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஒன்று கிடைக்கும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக செய்வதற்கு. நேற்று நமக்கு சுகம் இல்லாமல் போச்சு, அதனால தான் இந்த வீடியோ வந்து செய்ய எல்லாமே இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் பேசுவோம்ல. நானும் வந்தேன், அவளும் வந்தாள், அவனும் பேசினான், அவளும் சாப்பிட்டாள், அவர்களும் போனார்கள், அவர்களும் விளையாடினார்கள், அந்த பிள்ளையும் விளையாடி இருந்தன. இதெல்லாம் நம்ம பேசுவோம் தெரியுமா? இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது அதைத்தான் லைக் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிற பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஆல்சோ. ஆல்சோண்டா ஆல்சோண்டா என்ன? ஆல்சோண்டா ஆல்சோண்டா என்ன பிள்ளைகள்? என்ற கருத்து. இப்போ பாருங்க, நானும், அவனும், அவளும், நாங்களும், அவர்களும், அதுவும். இது கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. இதில் போக எப்படி வரும்னா சப்ஜெக்ட் போடுங்க, ரெண்டாவது ஆல்சோ. முதலாவது சப்ஜெக்ட், ரெண்டாவது ஆல்சோ. முதல்ல பாருங்க, நானும். நானும் என்றதுக்கு என்ன சொல்ற? நான் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? ஐ. அப்ப ஐ ஆல்சோ, ஐ ஆல்சோ, நானும். அவனும் எப்படி சொல்ற? அவனுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஹி. அப்ப ஹி ஆல்சோ, அவனும். கிளியரா? அவளும் எப்படி சொல்ற? சி ஆல்சோ, அவளும். சி ஆல்சோ, அவளும். நாங்களும் எப்படி சொல்ற? பி ஆல்சோ, நாங்களும். பி ஆல்சோ, நாங்களும். நாங்களும் என்னது இங்கிலீஷ்ல சொல்ற? பி ஆல்சோ, நாங்களும். பி ஆல்சோ, நாங்களும். அவர்களும், அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? தே. அப்ப பாருங்க, அவ எப்படி சொல்றாங்க? தே ஆல்சோ, அவர்களும். தே ஆல்சோ, அவர்களும். அதுவும், அதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? இட். அதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? இட். அப்ப பாருங்க, அப்ப இட் ஆல்சோ, இட் ஆல்சோ, அதுவும். கிளியரா பிள்ளைகள்? அப்ப ஆங்கிலத்தில் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கின்றோம். பாருங்க, முதலாவது சப்ஜெக்ட் போறீங்க, ரெண்டாவது ஆல்சோ போறீங்க. கிளியரா? அப்ப பாருங்க, நானும் என்ன சொல்றேன்? ஐ ஆல்சோ, அவனும். ஹி ஆல்சோ, அவளும். சி ஆல்சோ, ஆங்களும். பி ஆல்சோ, அவர்களும். தே ஆல்சோ, அதுவும். இட் ஆல்சோ. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பார்ப்போம். என்னுடைய அப்பாவும் எப்படி சொல்லுங்க அப்போ? மை ஃபாதர் ஆல்சோ. என்னுடைய அம்மாவும் மை மதர் ஆல்சோ. என்னுடைய நண்பனும் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ. என்னுடைய பிள்ளையும் மை சைல்ட் ஆல்சோ. கிளியரா பிள்ளைகள்? அப்போ ஆங்கிலத்தில் வந்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆங்கிலத்தில் சிறப்பாக பேச முடியும். இப்போ பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு விடயத்தினூடாகத்தான் இந்த ஆல்சோவை நம்ம பார்க்க போகின்றோம். ஒன்று, இந்த டென்ஸ் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதே நேரம் இந்த டென்ஸை வந்து பி வேர்ப் அடிப்படையில் நம்ம பார்க்க போகின்றோம். கிளியரா பிள்ளைகள்? முதலாவது பார்ப்போம், பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் எப்படி பேசுறது பார்ப்போம். கிளியரா? இறந்த காலத்தில் எப்படி பேசப்படுறோம்? இந்த ஆல்சோ வச்சு இறந்த காலத்தில் எப்படி பேசப்படுறோம்னு பார்ப்போம். இதுக்கு பிள்ளைகள் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. முதலாவது பிள்ளைகள் இது வந்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது சப்ஜெக்ட் வருவார். முதல்ல என்ன வருவார்? சப்ஜெக்ட் வருவார். முதலாவது என்ன வருவார்? சப்ஜெக்ட். ரெண்டாவது ஆல்சோ வருவார். மூணாவது verb to. verb to நம்மளுக்கு தெரியும், பாஸ்ட் verb. அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதாரண வேர்பின் இறந்த கால வடிவம் தான் இந்த verb to. கிளியரா பிள்ளைகள்? உதாரணம் நம்ம சொல்றோம் கம் என்று சொல்றோம். கம்ற பாஸ்ட் என்ன? கேம். ஈட் என்று சொல்றோம். ஈட்ற பாஸ்ட் என்ன? ஏட்.
ஸ்டடி என்றோம். ஸ்டடினா படிக்கிறேன். ஸ்டடினா பாஸ்ட் என்ன? ஸ்டடிட். லேர்ன்னு சொல்கிறோம். லேர்னா கற்றுக்கொள். லேர்ன பாஸ்ட் என்ன? லேர்ன்ட். இவ்வாறு முதலாவது சப்ஜெக்ட் போடுறீங்க, ரெண்டாவது ஆல்சோ போடுறீங்க, மூணாவது என்ன? வேர் டு போடுறீங்க. கிளியரா பிள்ளையே? ஓகே. அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்ட் இல்லை, இறந்த காலத்தில் நீங்கள் பேசும்போது முதலாவது என்ன போடுறீங்க? சப்ஜெக்ட். நல்லா சப்ஜெக்ட். ரெண்டாவது ஆல்சோ. மூணாவது வந்து என்ன போடுறீங்க? வேர் டு போடுறீங்க. வேர் டு என்ன? பாஸ்ட் வேர்ப். இறந்த கால வேர்பை போடுறீங்க. மூணாவது ஆப்ஜெக்டை போடுறீங்க. கிளியரா பிள்ளையே? ஓகே பாப்போம். இப்போ பாப்போம் கடுங்க. நானும் வந்தேன். நானும் இங்கிலீஷ் எப்படி சொல்ற? இங்கிலீஷ்ல நானும் வந்தேன் எப்படி சொல்ற? ஐ ஆல்சோ. வந்தேன் எப்படி சொல்ற? வாரத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்ற? கம். கம் த பாஸ்ட் என்ன? கேம். ஐ ஆல்சோ கேம். நானும் வந்தேன். ஐ ஆல்சோ கேம். நானும் வந்தேன். கிளியரா பிள்ளையே? ஐ ஆல்சோ கேம். நானும் வந்தேன். அவளும் போனாள். எப்படி சொல்ற? போறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற? கோ. கோட பாஸ்ட் என்ன பிள்ளையே? went. கோட பாஸ்ட் என்ன? went. அப்ப எப்படி சொல்றோம்? she also went. பாருங்க, she subject போறீங்க, also வந்து போறீங்க, went verb to போறீங்க. எங்க போறது? அதுக்கு நீங்க பொருத்தமான ஆப்ஜெக்டை போட்டுக்கொள்ளலாம். கிளியரா பிள்ளையே? அவர்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? eat. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? eat பாஸ்ட் என்ன? ate. அவர்களும் சாப்பிட்டார்கள் எப்படி சொல்லுவாங்க? they சொல்லி சப்ஜெக்ட் போறீங்க, ரெண்டாவது என்ன போறீங்க? also போறீங்க, அடுத்து verb to ate. they also ate. அவர்களும் சாப்பிட்டார்கள். விளங்கா பிள்ளை? அவனும் பார்த்தான். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற? see. சீர பாஸ்ட் என்ன பிள்ளைகள்? ஷோ. அவனும் பார்த்தான் எப்படி சொல்லுவான்? அவனும் என்னதுக்கு என்ன சொல்ற? he also show. அவனும் பார்த்தான். அவனும் பார்த்தான். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள்? இறந்த காலத்தில் சொல்லும்போது முதலாவது சப்ஜெக்டை போடுங்க, ரெண்டாவது ஆல்சோ போடுங்க, மூணாவது verb to அந்த நிகழ்கால வேர்புற பாஸ்ட் வேர்பை போடுங்க, அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடுங்க. கிளியரா பிள்ளைகள்? இது கிளியரா? ஓகே. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நோட்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதி எடுத்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் போது தான், இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும் போது தான் நீங்கள் 100% ஆங்கிலம் பேச முடியும். கிளியரா பிள்ளைகள்? இப்போ நம்ம 2 சென்டென்ஸ் பார்ப்போமா? ஓகே. இறந்த காலத்தில் நம்ம என்ன 2 சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே. இப்போ கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம இறந்த காலத்தில் 2 சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். விளங்க பிள்ளைகள்? இப்போ பாருங்க. நானும் அவனை கூப்பிட்டேன் எப்படி சொல்ல இங்கிலீஷ்ல? நானும் அவனை கூப்பிட்டேன். பாருங்க சொல்றேன். நானும் அவனை கூப்பிட்டேன். சொல்றேன். கூப்பிட்டது கோல் சில கூப்பிடுதல் என்ன அழைக்கிறேன். நானும் அவனை கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன போடுவீர்கள்? சப்ஜெக்ட் நானும் ஐ. ரெண்டாவது என்ன போடுவீர்கள்? ஆல்சோ. அப்ப ஐ ஆல்சோ கூப்பிட்டேன் பாஸ்ட். பாருங்க இறந்த காலத்துல கூப்பிட்டேன், இறந்த காலத்துல. அப்ப என்ன? ஐ ஆல்சோ கால்ட். யாரை கூப்பிட்டீங்க? அவனை, him. அப்ப ஐ ஆல்சோ கால்ட் him. நானும் அவனை கூப்பிட்டேன். இப்ப சொல்லுங்க.
அவர்களும் எனக்கு உதவினார்கள். அவர்களும் எனக்கு உதவினார்கள். எப்படி வரும்? அவர்களும் எனக்கு உதவினார்கள். எப்படி வரும்? they also உதவுறதுக்கு சொல்ற help past tense சொல்ற help me. they also helped me. அவர்களும் எனக்கு உதவினார்கள். கிளியரா பிள்ளையே? அப்ப பாஸ்ட்ல நம்ம பேசுறோம் பாருங்க. அடுத்து அவனும் எங்களுடன் விளையாடினான். அவனும் எங்களுடன் விளையாடினான். எப்படி சொல்ற? அவனும் எங்களுடன் விளையாடினான். எப்படி சொல்லும்? அவனுக்கு என்ன? he also விளையாடுறதுக்கு சொல்ற play. அதுல past என்ன? played. he also played with us. with us எங்களுடன். with us என்ன புள்ளிய? எங்களுடன். பாருங்க நல்லா கவனிங்க. he also played with us. அவனும் எங்களுடன் விளையாடினான். கிளியரா புள்ளியே? இது கிளியரா? ஓகே. இப்போ இறந்த காலத்தில் இந்த also பயன்படுத்தி எப்படி பார்க்கறேன்னு பார்த்தோம். இப்போ இறந்த காலத்தில் be verb பயன்படுத்தி எப்படி பார்க்கறேன்னு பார்ப்போம். சரி அப்படியே? ஓகே. இப்போ இறந்த காலத்தில் இந்த be verb பயன்படுத்தி எப்படி பார்க்கறேன்னு பார்ப்போம். போனீங்க. சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த be verb அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். be verb ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். be verb என்னென்ன வரும்? am, is, are. இந்த am is தான் be verb. இது am is யாருக்கு வருவார்? present. presentனா நிகழ்காலத்துக்கு வரும் am is. இதுல past என்ன? am-ஐயும் இந்த is-ஐயும் சேர்த்துன்னு சொல்லுவாங்க was. இதற்கு verb. இது என்ன? past. கிளியரா புள்ளியே? கிளியரா? ஓகே. இப்போ பாப்போம். இப்போ நம்ம பாஸ்ட்ல பார்க்கணும் என்ன பார்க்கணும்? was were. was were பத்தி வெச்சு தான் நம்ம என்ன பார்க்கணும். இப்போ சொல்லுங்க, நானும் பசியாக இருந்தேன். அப்ப இதுல பொருள் என்னன்னா, இந்த ஏமிஸ்தான பொருள் என்ன? இரு என்ற கருத்தை தரும். இருக்கின்ற, இரு அல்ல இருக்கின்ற என்ற கருத்து தரும். அப்ப நானும் பசியாக இருந்தேன் எப்படி வரும்? இந்த ஏமிஸா வச்சு பார்க்கலாம் பாஸ்ட்ல. அதுக்கு சப்ஜெக்ட் போடுங்க, இந்த வாஸ் போடுங்க, அடுத்து பிளஸ் ஆல்சோ போடுங்க, பிளஸ் அதுக்கு பொருத்தமானதை மேல போடுங்க. நானும் பசியாக இருந்தேன். எப்படி சொல்லலும்? நானும் பசியாக இருந்தேன். அப்ப எப்படி சொல்லலும் சொல்லுங்க அப்போ. அப்ப நானும் பசியாக எப்படி வரும்? சப்ஜெக்ட் என்ன? I was also hungry. I was also hungry. நானும் பசியாக இருந்தேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த was எங்க பயன்படுத்துற, இந்த were எங்க பயன்படுத்துன்னு வரும். இந்த was எங்க பயன்படுத்துறா புள்ளியே நல்லா கவனிச்சு. இந்த was எங்க பயன்படுத்துனா ஐக்கு, ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு அடுத்த சிங்குலர் நேம் இவ்வளவுக்கு தான் இந்த was பயன்படுத்துறேன். இந்த ஆ பயன்படுத்துறீங்கன்னா யூக்கு, பிக்கு, தேக்கு அடுத்த ப்ளூரல் நேம். அதே மாதிரி தான் இந்த வேர்டையும் பயன்படுத்துறது அதுக்கு தான் பன்மை தான். புரியுதா? அப்போ இந்த was எங்க பயன்படுத்துற ஐக்கு, ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு அடுத்த சிங்குலர் நேம். கிளியரா புள்ளியே? அப்ப இந்த am is அங்க பயன்படுத்துவாங்க. இந்த ஆ எங்க பயன்படுத்தும்னா you, we, they அடுத்த plural நேம் பன்மை. இந்த ஆட பாஸ்ட் என்ன? verb. அப்ப I was hungry. நான் பசியாக இருந்தேன். நான் இப்ப சொல்லுங்க, நானும் பசியாக இருந்தேன். I was also hungry. நானும் பசியாக இருந்தேன். நானும் வீட்டில் இருந்தேன். எப்படி சொல்லணும்? நானும் வீட்டில் இருந்தேன். I was also also at home. At home mean at home na வீட்டில. at home வீட்டில. I was also at home. நானும் வீட்டில இருந்தேன். நானும் வீட்டில இருந்தேன். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இப்போ சொல்லுங்க, அப்ப அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். எப்படி சொல்லும்? அவர்களும். அவர்களுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? they.
they வந்து என்ன வருவார் were வருவார் அப்ப they were also happy they were also happy அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் கிளியரா பிள்ளைகள் அப்ப நம்ம பாத்தீங்க past tenseல வந்து நம்ம என்ன பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எப்படி also பயன்படுத்தி சொல்றேன்னு பத்தி பாத்தீங்க எங்க also எப்படி பண்ற சப்ஜெக்ட் வருவாரு அடுத்து also வருவாரு அடுத்து verb வருவாரு அது பொறுத்தவரை ஆப்ஜெக்ட் பயன்படுத்துற அதே நேரம் be verb பயன்படுத்தி pastல பார்க்கல சப்ஜெக்ட் வராரு was வராரு also அதுக்கு பொருத்தமானதை பயன்படுத்தி நீங்க பார்க்கறது கிளியரா பிள்ளையா அப்ப பாருங்க I was also hungry அத பாருங்க நானும் பசியாக இருந்தேன் I was also at home நானும் வீட்டில் இருந்தேன் they were also happy அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் இப்ப பாப்போம் இதுல வந்து இன்னொரு விஷயம் உண்டு எப்படி இதுல வந்து எதிர்காலத்தில் சாரி பிரசன்ட்ல எப்படி பார்க்குற அடுத்தது எதுல இந்த ஃபியூச்சர்ல எப்படி பார்க்குறேன்னு சொல்லி இருக்கு இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம் ஓகே பார்ப்போம் சரி ப்ரெசென்ட்ல இந்த ப்ரெசென்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் காமிச்சுக்கணுங்க பிள்ளையே இப்போ பாஸ்ட்ல நம்ம பார்த்தோம் ப்ரெசென்ட் என்ன நிகழ்காலம் நிகழ்காலத்துல நம்ம பார்க்கக்குள்ள பட்டர் நல்லா காமிச்சுக்கணுங்க சப்ஜெக்ட் வருவாரு அடுத்தது ஆல்சோ வருவாரு பிளஸ் verb bun வருவாரு அதுக்கு பொறுத்தவரை ஆப்ஜெக்ட் பண்ணுறது விலங்க அப்படியே நல்லா காமிச்சுக்கணும் ப்ரெசென்ட்ல நீங்க பார்க்கும்போது அதை நிகழ்காலத்தில் நீங்க பேசும்போது சப்ஜெக்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் அடுத்து ஆல்சோ போடுங்க அடுத்து verb bun போடுங்க அடுத்தது ஆப்ஜெக்ட் போடுங்க கிளியரா இல்லையா இந்த verb bun அல்லது s verb plus object இது என்ன s verb யாருக்கு வருவார்னா ஒருமைக்கு வருவார் நல்லா காமிச்சுக்கணுங்க இந்த s verb யாருக்கு வருவார்னு சொன்னா s verb யாருக்கு வருவார்னு சொன்னா நல்லா காணுங்க he க்கு வருவார் she க்கு வருவார் it க்கு வருவார் அந்த singular name ஒருமை பேருக்கு வருவார் அதாவது ஒரு verb உடன் s சேர்ந்து வருவார் அதான் s verb னு சொல்றேன் கிளியரா இல்லையா இப்போ பாப்போம் நானும் எங்க வந்தேன் நானும் பாரேன் சரி நானும் பாரேன் எப்படி சொல்லு நானும் பாரேன் எப்படி சொல்லு நானும் பாரேன் அப்ப I also come பாருங்க இது பிரசன்ட்ல வந்து verb bun வந்து பாருங்க I also come s verb யாருக்கு வருவார் he க்கு she க்கு it க்கு அடுத்து singular name கிளியர் I also come எங்க வரார் ஸ்கூலுக்கு வராரு அப்ப I also come to school I also come to school நானும் பாடசாலைக்கு வரேன் I also come to school நானும் பாடசாலைக்கு வரேன் நானும் சோறு சாப்பிடுறேன் எப்படி சொல்ல I also eat rice I also eat rice நானும் சோறு சாப்பிடுறேன் நான் அவனும் டிவி பார்க்கிறான் அவனும் இப்ப பாருங்க அவன் வந்துட்டு he வந்துட்டு இந்த பாருங்க ஒருமை பேர் வந்து he also watch வந்து யார் நல்லா கவனிங்க watch வந்த வருமா ஏன் நான் சொல்லிக்கிற பாருங்க ஒருமைக்கு s verb வருவார் அப்ப என்ன செய்யணும் இந்த சொல் ch ல முடிஞ்ச தர நல்லா கவனிங்க ch அடுத்து x o sat அடுத்து ss இந்த எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முடிந்தா es போட்டு நீங்க s verb ஆக்கணும் அப்ப என்ன ch ல முடிஞ்ச தர என்ன வருவார் watches பாருங்க he also watches TV he also watches TV அவனும் டிவி பார்க்கிறான் அவளும் சமைக்கிறாள் அவளும் சோறு சமைக்கிறாள் எப்படி சொல்லும் அவளும் சோறு சமைக்கிறாள் she also cook வருவாரா ஏன் she வந்திக்கிறதால verb to வருவார் அப்ப s verb வருவார் she also cooks rice she also cooks rice அவளும் சோறு சமைக்கிறாள் கிளியரா பிள்ளையே ஓகே இந்த பிரசன்ட்ல வந்து நல்லா காமிச்சுக்கொள்ளுங்க சப்ஜெக்ட் பெஸ்ட் போடுங்க அடுத்து ஆல்சோ போடுங்க அடுத்து I you we they அடுத்து புளூரல் நேம் வந்தா verb bun போடுங்க he she it சிங்குலர் நேம் வந்தா s verb போடுங்க அடுத்து பொறுத்தவரை ஆப்ஜெக்ட் போடுங்க
கிளியரா? ஓகே, இதில் பி வெப்பை வச்சு எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். கொஞ்சம் காமிச்சுக்கணும். பி வெப்பை வச்சு எப்படி பார்க்கணும்.